வணக்கம். என் பேர் தைனீஸ் மேரி, ஊர் பாத்திமா நகர். இது பெரிய பையன், இது சின்ன பையன். எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போய் 15 வருஷம் ஆச்சு. நான் சின்ன வயசுலேருந்து 2 பிள்ளைங்களையும் நான் தான் வேலை செஞ்சு வளர்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். 8th முடிச்ச ஏற்பாடு நான் கஷ்டத்தினால 2 பிள்ளைங்களையும் படிக்க வைக்க வேணாம் அப்படின்னு ஏதாவது வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போக்கு தான் எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது ஒருத்தவங்கள பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெரிய பையனும் பேசாமல் இருக்கிறதுனால 2 பிள்ளைகளையும் கவனிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் சின்ன பையனை படிப்பை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி டேடியை அறிமுகப்படுத்தினாங்க, நீங்கள் வாங்க போய் டேடியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்து டேடியை பார்த்து நிலைமையை எடுத்து சொன்னேன். சொல்லவும் டேடி சரிம்மா நாங்கள் சேர்த்து படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ சின்ன பையனை சேர்த்து படிக்க வச்சாங்க. பெரிய பையனை அதுக்கு பிற்பாடு டேடியை பார்க்க விட்டு 1 வருஷம் தான் நான் பார்த்தேன். அதுக்கு பிற்பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி டேடிகிட்ட சொல்லவும் 2 பையனையும் டேடி தான் பார்த்து படிக்க வச்சாங்க. அதுலேருந்து டேடியை பார்க்கலன்னு சொன்னால் நாங்கள் இந்த 2 பிள்ளைகளையும் படிக்க வச்சுருக்க மாட்டேன், ஏதாவது வேலைக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தோம். நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்களும் யாருமே எதுவுமே கண்டுக்கலை. எங்கள் வீட்டுக்கார் சைடுலேருந்தும் எந்த ஒரு உதவியும் கிடையாது. அதனால தான் நாங்கள் இப்போ எங்கள் பெரிய பையன் வாய் பேச மாட்டான் அப்படிங்கிறதுனால ஃபுல் கவனமும் பெரிய பையன் மேலேயே செலுத்திட்டேன். சின்ன பையனை படிக்க வைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்துச்சு. எனக்கு இப்படி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டேடியை பார்க்க விட்டுதான் எல்லா பிரச்சனையும் எனக்கு சால்வ் ஆணுச்சு. இப்போவும் 2 பெரிய பையனை இப்போ சென்னையில் படிக்கிறான். அங்கேருந்து வந்ததும் டேடியை பார்த்துட்டு பேசிட்டு அப்புறம் தான் போவான். நானும் வரும்போது அடிக்கடி டேடியை பார்ப்பேன், பேசுவேன். எல்லாமே எங்களுக்கு இன்றைக்கி டேடி இல்லைன்னு சொன்னால் எங்கள் குடும்பம் நாங்கள் எப்படி இருப்போம், எப்படி ஆயிருப்போம் அப்படிங்கிற ஒரு இதுவே தெரியாது. எங்கள் வாழ்க்கையில் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி டேடி தான் எங்களுக்கு எல்லா ஒரு இதுவும் உதவியும் பண்ணி எல்லா இதுவுமே செய்கிறாங்க. லீவுக்கு கூட இப்போ 2 பையன் ஹோமில் தான் வச்சு சாப்பாடெலாம் அவங்க தான் கொடுக்குறாங்க, எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. பெரிய பையனுக்கு அவங்க தான் செய்கிறாங்க. பெரிய பையன் பேச முடியாதுங்கிறதால ஆக்ஷனில் அவங்களும் என்ன தேவை என்ன அப்படிங்கிறத ஆக்ஷன்லேயே பார்த்து அவங்க கேட்டுருவாங்க. இருந்தாலும் எனக்கு பெரிய பையன் மேலே தான் ரொம்ப ஃபுல் கவனமும் செலுத்திக்கிட்டு இருந்ததுனால சின்னவனை விட்டோம். சின்னவங்க வர விட்டு நல்லா இதாகிட்டான். அவனும் நல்லா படிக்கிறான், இப்போ நல்லா பார்த்துக்குறாங்க, எல்லாத்துக்குமே நல்லா செய்கிறாங்க. ஆனால் இங்கே வராமல் நாங்கள் இருந்திருந்தோம்னா இங்கே யாருமே இங்கே சேர்ந்தவங்க கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க. நாங்களும் எப்படியோ ஆயிருப்போம். ஒருத்தவங்க மூலியமாக இங்கே வந்ததுனால இந்த அளவுக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம், நல்லா இது பண்ணுறோம். என்ன பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்லி வளர்க்குறேன்னு சொன்னால், இவ்வளோ தூரம் நமக்கு உதவி பண்ணுறாங்க, நம்ம யாருமே நம்ம சொந்தக்காரவங்க தாய பிள்ளைய கூட பிறந்தவங்கன்னு யாருமே நம்மளை கண்டுக்கலை. நம்ம டேடி இந்த அளவுக்கு நம்ம 2 பேரையும் படிக்க வச்சு எல்லா இதுவும் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. நீங்கள் படித்து முடித்த பிற்பாடு நீங்கள் நம்ம மதர் தெரசா ஃபவுண்டேஷனுக்கு தான், நம்ம ஹோம் இதுக்கு தான் நான் உதவி செய்யணும். கடைசி வரைக்கும் அவங்கள எந்த ஒரு சூழ்நிலையிலையும் டேடியெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அப்போலேருந்து சேர்ந்ததில் ஹோமில் சேர்த்ததுலேருந்து நான் ஃபவுண்டேஷனுக்கு எதாவது செய்யணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை தான் நான் சொல்லி வளர்க்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் மதர் தெரசா ஃபவுண்டேஷன் மூலம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பேர் பிரகாஷ். எங்கள் அண்ணன் பேர் சேசு திலீபன். எங்கள் அம்மா பேர் தைனீஸ் மேரி. எங்கள் அப்பா பேர் சுசேராஜ். நாங்கள் 4 பேர் எங்கள் குடும்பத்தில். சொந்தக்காரங்க யாருமே எதுவும் இல்லை. எங்கள் அம்மா மட்டும்தான் எங்களை 2 பேரும் படிக்க வச்சாங்க. 8வது முடித்தோன்னா படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டப்போ ஒருத்தவங்க மூலியமாக மதர் தெரசா ஃபவுண்டேஷன் அவங்கள காலேஜ் படிக்க வைக்கிறாங்க. அவங்க எங்களை சொல்லி தான் தெரியும் இங்கே இருக்குன்னு. அவங்க மூலியமாக இங்கே மதர் தெரசா ஃபவுண்டேஷனில் சேர்ந்தேன். டேடி எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்ப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். மற்றபடி எனக்கு என்ன பொருள் எல்லாம் வேணும் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நான் படிக்க வைக்கிறது எல்லாமே எல்லா செலவும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க.